அருட்சுடரே ஆனந்த நிறைவே அருள் வழங்கும் அன்பின் வடிவே உம் திருவிளக்கின் பேரொளியில் எம் சிறு விளக்கையும் ஏற்றுக்கொள்வாய். உந்தன சந்நிதி வருகின்றோ அன்பின் நாயகனே தேவா. உந்தன சந்நிதி வருகின்றோ அன்பின் நாயகனே. அன்பிலே நாங்கள் அரசொன்று அமைக்க ஆதாரம் நீயே அருள் புரிவாய். உந்தன் சந்நிதி வருகின்றோ அன்பின் நாயகனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். இறையேசுவில் அன்புக்கினிய சகோதர சகோதரிகளை, ஆண்டினுடைய பொதுக்காலம் 33வது ஞாயிற்றுக்கிழமை இறைவார்த்தை சிந்தனை மற்றும் ஜெபத்திற்காக மரியா விஷன் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டினுடைய பொதுக்காலம் 33வது ஞாயிற்றுக்கிழமையானது ஏழையரின் ஞாயிறாக கொண்டாடப்படுகிறது. ஏழையரின் ஞாயிறாக கொண்டாடப்படுகிறது. கடந்த வாரத்தில் நாம் தலித்து ஞாயிறாக கொண்டாடினோம். இன்று ஏழையரின் ஞாயிறாக கொண்டாடுகின்றோம். எனவே இந்த நாளில் நமக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற இறைவார்த்தையை நாம் சிந்திப்போம், கேட்போம், தியானிப்போம், ஜெபிப்போம். இறைவார்த்தையானது மார்க்கு நற்செய்தி 13வது பிரிவு 24 முதல் 32 வரை உள்ள இறைவார்த்தைகளாக இருக்கின்றன. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: அந்நாட்களில் வேதனைகளுக்கு பிறகு கதிரவன் 2 விடும், நிலா ஒளி கொடாது, விண்மீன்கள் வானத்திலிருந்து விழுந்த வண்ணம் இருக்கும், வான்வெளி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் ஆட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை காண்பார்கள். பின்பு அவர் வானக தூதரை அனுப்பி அவர்கள் மண்ணுலகில் 1 கோடியிலிருந்து விண்ணுலகில் 1 கோடி வரை 4 திசைகளிலிருந்தும் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டிச் சேர்ப்பார். அத்தி மரத்திலிருந்து ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதன் கிளைகள் தளிர்த்து இலைகள் தோன்றும் போது கோடை காலம் நெருங்கி வந்துவிட்டது என நீங்கள் அறிந்து கொள்ளுகிறீர்கள். அவ்வாறே இவை நிகழ்வதை காணும் போது மானிட மகன் கதவை நெருங்கி வந்துவிட்டார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இவை அனைத்தும் நிகழும் வரை தலைமுறை ஒளிந்து போகாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒளியவே மாட்டா. ஆனால் அந்த நாளையும் வேளையும் பற்றி தந்தைக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது, விண்ணகத்தில் உள்ள தூதருக்கோ மகனுக்கோ கூட தெரியாது. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரியவர்களை, ஏழையரின் ஞாயிறு என்று சொல்லுகின்ற பொழுது ஏழையாக வாழ்ந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய இறை வார்த்தையினுடைய அடிப்படையில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். எனவே மரியா விஷன் சார்பாக மீண்டும் வாழ்த்துக்களை கூறி இன்றைய நாள் சிந்தனைக்கு வரவேற்பதில் ஏழையரின் ஞாயிறு என்று நாம் சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அதற்கு ஒரு காரணம் இருக்குது. ஏழ்மை என்றால் என்ன? வறுமை என்றால் என்ன? வறுமை என்றால் இயலாமையா? ஏழ்மை என்றால் இயலாமையா? என்றெல்லாம் பல்வேறு கேள்விகளை நாம் எழுப்புகின்றோம். ஏழையரின் ஞாயிறு என்று சொல்வதற்கான காரணம் இருக்கிறது. காரணம், இந்திய நாட்டை பொறுத்தமட்டில், உலகத்தை பொறுத்தமட்டில் நிறைய பேர்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது பெரும்பாலும் நாம் எதை சொல்லுகின்றோம்? பொருள் செல்வத்தை வைத்து, பணத்தை வைத்து தான் சொல்லுகின்றோம். வாழ்க்கையினுடைய வசதிகளை வைத்து தான் சொல்லுகின்றோம். இவன் ஏழை, இவன் பணக்காரன், இவன் வறியவன், இவன் செல்வந்தன் என்று சொல்லுகின்ற பொழுது அவன் உடுத்தி இருக்கின்ற உடையாக இருக்கலாம், அவனிடத்தில் இருக்கின்ற பணமாக இருக்கலாம். ஆனால் பொதுவாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தியிலே சொல்லுகின்ற பொழுது ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு மனநிலையை, ஒரு ஆட்டிடியூடை சொல்கிறார் என்று நான் நினைக்கின்றேன். எனவே ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் என்று மலைப்பொழிவிலே சொல்லி இருக்கின்ற பொழுது ஏழைகள் வறியவர்களாக இருக்க வேண்டும் என்பது அல்ல. எளியவருக்கு நற்செய்தி, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை,
பார்வையற்றவர்களுக்கு பார்வை, அருள் இல்லாத மக்களுக்கெல்லாம் அருள் தருகின்ற ஆண்டினை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு முழுமையான, ஒரு ஹோலிஸ்டிக், முழுமையான மனிதம் உருவாகின்ற சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய திட்டமாக இருந்திருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். எனவே ஏழையரின் ஞாயிறு என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு முழுமையான சமூகத்தை எதிர்நோக்குகின்ற ஒரு மனிதன் பல்வேறு விதமான ஏழ்மைகளை பார்க்கின்றான். பணமில்லாத ஏழைகள், படிப்பில்லாத ஏழைகள், சொத்து இல்லாத ஏழைகள், உடைகள் இல்லாத ஏழைகள், மருத்துவம் இல்லாத ஏழைகள், கல்வி இல்லாத ஏழைகள் என்றெல்லாம் நாம் சொல்ல முடியும். எனவே அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது வாழ்வதற்கான வாய்ப்புகளை இழந்தவர்கள் அனைவருமே ஏழைகள் என்றும் சொல்ல முடியும். வாழ்வதற்கான வாய்ப்புகளை இழந்தவர்கள் இன்று நம்முடைய சமூகத்தில் பார்க்கின்றோம். அடிமட்டத்தில் இருக்கின்ற மனிதர்களை பார்க்கின்றோம். பொருளாதார அடிமட்டம் என்று சொல்லக்கூடியது அடிமட்டம். வாழ்வதற்கான உடை இல்லை, உணவு இல்லை, உறைவிடம் இல்லை, மருத்துவம் இல்லை, கல்வி இல்லை என்று சொல்லக்கூடியது. இவைகள் அனைத்துமே வாழ்வதற்கு அடிப்படையாக இருக்கின்றன. இவைகளை பெற்றுக்கொள்ளாத ஒரு மனிதன், ஒரு குடும்பம் என்று சொல்லக்கூடியது ஏழ்மையில் இருக்கிறது என்று அர்த்தமாகின்றது. எனவேதான் ஆப்ரஹாம் மேஸ்லோ என்று சொல்லக்கூடிய மனிதனை பற்றி சிந்திக்கின்ற பொழுது ஒரு மனிதன் தன்னைத்தானே உணர்ந்து இறைவனோடு இரண்டர கலந்து அயலானோடு இரண்டர கலந்து வாழுகின்ற மகிழ்ச்சியான ஒரு வாழ்வுதான் உண்மையான வாழ்வு என்று சொல்லக்கூடியது. இவைகளை இழந்து நிற்கின்றவர்கள் ஏழ்மையானவர்கள், ஏழ்மையிலே இருக்கக்கூடியவர்கள் என்று நாம் சொல்ல முடிகிறது. இன்று நம்முடைய நாட்டில் கோடிக்கணக்கான மக்களுக்கு வீடுகள் இல்லை. கோடிக்கணக்கான மக்களுக்கு வீடு, 140 கோடி மக்கள் இருக்கின்ற இடத்தில் பாதிக்கு மேற்பட்டவர்களுக்கு சரியான வீடுகள் இல்லை. மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்ற வீடுகள் இல்லை. நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லை. இளைஞர்களெல்லாம் படித்துக்கொண்டு பட்டணங்களை நோக்கி பறந்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு நாடுகளுக்கு பறந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், வேலை தேட வேண்டும், வருமானத்தை உருவாக்க வேண்டும், வாய்ப்புகளை, வசதிகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்வதற்காக மனிதர்கள் தேடி ஓடி அலைந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். பாம்பே போன்ற இடங்களில், சென்னை போன்ற இடங்களில், நகரங்களில், பெருநகரங்களில், ஸ்லம்மில் வாழக்கூடிய, சேரிகளிலே வாழக்கூடிய மனிதர்களை பார்க்கின்றோம். ஒரு அறையில் 9 பேர் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே ஏழைகளுக்கு நற்செய்தி என்று சொல்லுகின்ற பொழுது இப்படிப்பட்ட வாழ்க்கையினுடைய வசதிகளை இழந்து வாழுகின்ற மக்களுக்கு நற்செய்தியாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. எனவே ஏழையரின் ஞாயிறு என்று சொல்லுகின்ற பொழுது ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய காணிக்கையை பிரித்து ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், அநாதை இல்லத்துக்கு கொடுக்க வேண்டும், வறியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல. மாறாக வாழ்க்கையினுடைய வாய்ப்புகளை இழந்திருக்கக்கூடிய மனிதர்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க வேண்டும். அமெரிக்காவிலேயும் ஏழைகள் இருக்கிறார்கள். ஏகப்பட்ட மனிதர்கள் தெருக்களில் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே அவை உண்மை என்று நாம் ஏற்றுக்கொள்ளுகின்றோம். ஆப்பிரிக்க நாடுகளிலே இன்று லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் குடி தண்ணீர் இல்லாமல் இருக்கிறார்கள், ரொட்டி இல்லாமல் இருக்கிறார்கள், உடை இல்லாமல் இருக்கிறார்கள். போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தில் இன்று குழந்தைகள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். மருந்து இல்லை, தண்ணீர் இல்லை, உணவு இல்லை, கல்வி வாய்ப்பே இல்லை. ஆக இவர்களெல்லாம் ஏழைகள் என்று நாம் சொல்லுகின்றோம் கட்டாயமாக. எனவே இயேசு கிறிஸ்துவனுடைய பாணிகளிலே நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது ஒரு மனித வாழ்வு என்று சொல்லக்கூடியது முழுமையான ஒன்றாக இருக்க வேண்டும். கோடிக்கணக்கான மனிதர்கள் உருவாகிறார்கள், அப்படியே மடிந்து போகிறார்கள், மண்ணோடு மண்ணாக சென்று விடுகிறார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய உடலிலே வலியை உணர்கிறான் என்றால் அவன் உயிரோடு இருக்கிறான் என்று அர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்திலே, உடலிலே பிறருடைய வலியை உணர்கிறான் என்று சொன்னால் அவன் மாமனிதன் என்று அர்த்தம் கொள்ள வேண்டும் என்று லியோ டால்ஸ்டாய் சொல்லுகின்றார். லியோ டால்ஸ்டாய் என்று சொல்லக்கூடிய அருமையான ஒரு எழுத்தாளர், சமூகத்தை பற்றி அக்கறை உடையவர், ஏழைகளை பற்றி, எளியவர்களை பற்றி சிந்தித்தவர், தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் ஏழைகளுக்காக கொடுத்தவர். அவர் சொல்லுகிறார், பிறருடைய வலியை உணரக்கூடிய மனிதன்தான் மாமனிதன் என்று சொல்லக்கூடிய. உன்னுடைய மதத்தை எனக்கு சொல்லித்தர வேண்டாம், உன்னுடைய மதத்தை எனக்கு சொல்லித்தராது, உன்னுடைய வாழ்வால் அதை காட்டு என்று லியோ டால்ஸ்டாய் சொல்லுகின்றார். அதைத்தான் அன்னை தெரசாள் நமக்கு சொல்லிக் கொடு. மிகச்சிறந்த மதமாக, மிகச்சிறந்த சமயமாக இருக்கக்கூடியது அன்பு என்று சொல்லக்கூடியது. அது அனைத்து சட்டதிட்டங்களையும் மரபுகளையும் சுவர்களையும் தாண்டி சென்று எல்லோருக்கும் உதவி செய்கின்ற
ஏழைகளுக்கு நற்செய்தியாக, ஏழைகளுக்கு நல்வாழ்வாக, ஏழைகளுக்கு அன்பாக, ஆதரவாக, கரிசனையாக, கருணையாக, இரக்கமாக அது வடிவெடுத்து சொல்ல வேண்டும் என்று இன்றைய நாள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. எனவே ஏழையரின் ஞாயிறு என்று சொல்லுகின்ற பொழுது ஏதோ காணிக்கை போட்டோம் ஏழைகளுக்கு போகட்டும் என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல், இந்த சமூகத்திலே வாய்ப்புகளை இழந்து வாழ்வுடைய வசந்தங்களை இழந்திருக்கக்கூடிய மக்களுக்கு அவற்றை காட்டி கொடுத்து அவற்றை பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குதல் மிக மிக முக்கியமான ஒன்று. நிறைய பேர்களை பார்க்கிறோம், நிறைய செல்வந்தர்கள் ஏழைகளுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அண்மையிலே மடிந்து போன, இறந்து போன டாட்டா தன்னுடைய வருமானத்திலே கிட்டத்தட்ட 30-40% ஏழைகளுக்கு கொடுக்கின்ற ஒரு தத்துவத்தை வைத்திருக்கின்றார். அதானி போன்று, அம்பானி போன்று மற்றவருடைய பணத்தை ஏமாற்றி சுருட்டி எடுப்பது அல்ல, மாறாக தான் சம்பாதித்ததை மற்றவர்களுக்கு திருப்பி கொடுக்கின்ற ரீஇன்வெஸ்ட் பண்ணுவது போன்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் அதானி அம்பானி போன்றவர்கள் மக்களுடைய வாழ்வுக்காக இறைவன் கொடுத்திருக்கின்ற கொடைகளை, நிலத்தில் இருக்கின்ற அந்த கனிமங்களை திருடி எடுத்து கள்ளத்தனமாக திருடி எடுத்து பணத்தை உருவாக்குகின்ற முயற்சிகளில் இருந்து சமூகத்தை சீரழித்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்கள் ஏழையரின் ஞாயிறு என்று சொல்லுகின்ற பொழுது 10% நம்முடைய வருமானத்தில் ஏழைகளுக்காக, எளியவர்களுக்காக, வறியவர்களுக்காக, வறுமையில் இருக்கின்றவர்களுக்காக, துன்பப்படுகின்றவர்களுக்காக, நோயிட்டு இருக்கின்றவர்களுக்காக, மாற்றுத்திறனாளிகளுக்காக, அது மட்டுமல்லாமல் திருநங்கையர்களுக்காக, தீராத நோயில் இருக்கின்றவர்களுக்காக நாம் செலவழித்தோம் என்று சொன்னால் அதுதான் உண்மையிலேயே ஏழையரின் ஞாயிறாக இருக்க முடியும். ஏற்ற தாழ்வுகளற்ற சமத்துவம் வாய்ந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பது இயேசுனுடைய மிக முக்கியமான ஒரு கனவாக இருக்கிறது, இறையாட்சியின் கனவாக இருக்கிறது. ஒரு நல்ல நாடு, ஒரு நல்ல சமூகம் என்றால் ஒரு பசியும் ஓவப்பிணியும் செருபகையும் சேராது இயல்பது நாடு என்று சொல்வார்கள். ஒரு பசி இருக்கக்கூடாது, பசியில் மக்கள் இருக்கக்கூடாது. எனவே தான் காமராஜ் போன்றவர்கள், கலைஞர் போன்றவர்கள் உணவை கொடுத்து, உடையை கொடுத்து, அந்த படிப்பையும் கொடுக்கின்ற ஒரு நல்ல மனிதர்களாக இருந்திருக்கிறார். 100ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற ஜேம்ஸ் தோம்போர் இதைத்தான் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்தார். அதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார். இயேசு கிறிஸ்துவை போன்று கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் ஏழையினுடைய வடிவம் எடுத்து, அடிமையினுடைய தன்மை எடுத்து அவர்களுக்காக வாழ்ந்தது, நமக்காக வாழ்ந்தது. ஜேம்ஸ் தோம்போர் 100ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற பொழுதும் இந்த விழாவானது நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒன்று. மேலை நாட்டிலே பிறந்து அந்த வசதிகளில் வாழ்ந்து மடிவது அல்லாமல் ஏழை நாடுகளுக்கு வந்து அந்த ஏழைகளுக்காக திட்டமிட்டு செயல்படுகின்ற மனிதர்களாக வாழ வேண்டும் என்று இந்த 100ஆண்டு விழாவும் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களை, ஏழைகளை சிந்திப்போம், ஜெபத்திற்கு கடந்து செல்வோம், ஜெபிப்போமாக. எங்களை எல்லாம் பாசத்தோடு படைத்து பராமரித்து வருகின்ற எங்கள் நல்ல தந்தை இறைவா, ஏழ்மையிலே வாழ்கின்ற மனிதர்களை பற்றி நாங்கள் சிந்திக்கின்றோம். ஏழைகள் எங்களுக்காக சிலுவை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போன்று எங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்கள், துயரங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களிலும் அதிகமான வாய்ப்புகளை இழந்த மக்களுக்காக பாடுபட்டு உழைக்க வேண்டிய ஆற்றிலையும் அருளை தந்தரல வேண்டுமா எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.